அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஃபாத்திமா ரலி அவர்களின் வாழ்வில் நடந்த சிறு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு சமயம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபத்துல்லாவில் தொழுது கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாலாபுறங்களிலிருந்தும் எதிர்ப்புகள் இருந்த சமயம். அப்பொழுது இஸ்லாத்தை எதிர்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்லவர்களுக்கு இன்னல்கள் கொடுத்து மயிலும் மக்கத்து வழிகேடர்கள் குலைஷி கோத்திர தலைவர்கள் ஒருபுறம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகையை பார்த்து பொறாமை கொண்ட அபூ ஜஹீல் அங்கிருந்து வேகமாக வெளியே ஓடினான். சிறிது நேரத்தில் அன்று அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் குடல்கள், கழிவுகள், இரத்தம் உள்ள அசுத்தங்களை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கும் சமயத்தில் அவர்களின் கழுத்தில், தலையிலும் இன்னும் சிலதை முதுகிலும் வைத்து விட்டான். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தலையை தூக்க முடியவில்லை. கைதட்டி வேகமாக சப்தம் போட்டு சிரித்து சிரித்து மகிழ்ந்தார்கள் அக்கொடியவர்கள். இச்செய்தியை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலி அவர்களிடம் ஒரு நல்லவர் சொல்லிவிட்டார். தந்தைக்கு ஏற்பட்டிருக்கும் கொடுமையை அறிந்து கதறி அழுது கொண்டு தங்கள் வீட்டை விட்டு ஓடோடி வந்தார் காஃபத்துல்லாவுக்கு. அந்த கடினமான அசுத்தங்களை தந்தையின் முதுகிலிருந்து தள்ளிவிட்டு இறை மறுப்பாளர்களை திட்டினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தம் செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அக்கொடிய தலைவர் ஃபாத்திமா ரலியின் புத்தி கூர்மை பணிவிடையை பார்த்து மௌனமாக அமர்ந்திருந்தான். ஃபாத்திமா ரலி அழுது கொண்டே தந்தையை வீட்டிற்கு அழைத்து சென்றார். அருமை மகளின் அழுகையை பார்த்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் ஈரல் குலை துண்டே, ஃபாத்திமாவே அழாதே, உன்னுடைய தந்தை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று ஆறுதல் கூறினார். தந்தையின் நிலை கண்டு மீண்டும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். பின்பு அருமை தந்தையின் பொன்மேனியை கழுவி சுத்தம் செய்தார்கள். சிறு வயதிலேயே ஃபாத்திமா ரலி அவர்களுக்கு பொறுமை, பணிவிடை குணமும் மிகைந்திருந்தது. கொடும் பகைவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் சிறிதும் பயமில்லாமல் துணிச்சலாக சென்று காரியத்தை முடித்தார்கள். ஃபாத்திமா ரலி அவர்களின் துணிச்சல், தைரியம் இக்கால பெண்களுக்கு மிக மிக தேவைப்படுகிறது. தந்தைக்கு துன்பத்தில் இருக்கும் உதவியும் பணிவிடையும் ஆறுதலும் ஃபாத்திமா ரலியின் சிறப்பை உணர்த்தியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.